இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் ஊழியத்தை குறித்து ஒரு அவேர்னஸ், அதை பைபிளில் மறைந்திருக்கிற ஒரு ஊழியத்தை குறித்து நான் உங்கள்கிட்ட பேசலான் இருக்கிறேன். நிறைய இடத்துல நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஃப்ரெண்டு ஒரு கான்செப்ட் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் அவன் சொன்ன ஒரு காரியம். நிறைய சபையில் பேசியிருக்க மாட்டாங்க, ஒரு வேளை கேட்டிருக்கலாம். இப்போ ஊழியத்தை குறித்து இந்த ஊழியம்னு சொல்கிறது என்னன்னா, தேவனோடு நம்ம நித்தியத்தில் சேர்ப்பதற்கு நம்ம செய்கிற ஒரு சிறிய தொண்டு தான் ஊழியம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஊழியம்னு சொல்கிற நேரம் நீங்கள் பாய் போடுறது, இன்னும் சொல்ல போனால் கடவுளுக்கு வேண்டி சில காரியங்கள் நிற்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள், கன்வென்ஷனுக்கு போய் நம்ம வாலண்டியர்ஸாக நிற்கிறது, இன்னும் சொல்ல சில எடுபடி வேலைகள் செய்கிறது. நான் என்ன சொல்லுவேன்னா, இதெல்லாம் நம்ம ஊழியம்னு சொல்லி நம்ம ஊழியத்தின் கனத்தை குறைக்கக்கூடாது. அதுவெல்லாம் நம்ம செய்கிற வேலைன்னு சொல்கிற நேரம் வேற, ஊழியம்னு சொல்கிறது வேற. வேலைன்னா சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை செய்வது. ஊழியம் சொல்கிறது என்னன்னா, ஒரு ராஜாவுக்கு ஊழியக்காரனாக இருக்கிறவன் எப்போதுமே அவனுக்கு நன்மையான காரியங்களை சிந்திச்சுட்டே இருப்பான். அவன் சரீரத்துக்காக இருக்கட்டும், அவனுடைய தேவைகளுக்கு. ஊழியம்னு சொல்கிறது அதான் தேவன் ஒரு இடத்துல சொல்லுவார், நீ ஊழியக்காரனாக இருக்கிறேன்னா உனக்கு கிட்ட இருக்கணும், ஊழியனாக இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஊழியம்னு சொல்கிறது கனமான ஒரு காரியம், மகத்துவம் நிறைந்தது. ஏன்னா தேவனுக்கு வேண்டி நம்ம ஊழியக்காரங்களாக இருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்கிறோம். தேவனுக்கு சித்தம் என்ன அதை அறிந்திருக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ தேவனுக்கு சித்தம் என்ன அதை அறிந்திருக்கணும். அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு உள்ளதான் ஊழியத்தின் உள்ள ஒரு மெயின் நோக்கம். இப்போ தேவனுடைய சித்தம் எல்லாரும் பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தமாக இருக்கணும்னா ஒரு ரட்சிக்கப்படணும். அப்போ இந்த பரிசுத்தமாக ரட்சிக்கப்பட்டால் அவனுக்கு வாழ்க்கை எங்கே இருக்குது? நித்தியத்தில் அவன் தேவனோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை. இப்போ தேவன் என்ன பரிசுத்தராக்கி நம்மளை பரிசுத்தமானாக்கி அவரோடு நம்மளை சேர்த்து வாழ வைக்க வேண்டும் என்பது அவரோட சித்தமாக இருக்குது. அதை செய்கிற ஆளுகள் ஊழியக்காரங்க பை எனி மீன்ஸ். இந்த ஊழியத்தை எப்படி வேணாலும் செய்யலாம், அதுக்கு தான் வேலை. எந்த வேலை செய்தாலும் ஊழியம் செய்யலாம். ஒரு ஆள் ரட்சிக்கப்படணும்னா அவங்க வீட்டில் போய் அவங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து சுவிசேஷம் சொல்லலாம். இனி ஒரு ஆள் ரட்சிக்கப்படணும்னா அவங்களோடு இருந்து அவங்களுக்கு நன்மையான காரியங்களை அவங்களோட பங்கிட்டு ஒரு காரியத்தை அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் தேவனோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுப்பதன் பேர் தான் ஒரு ஊழியம். அது ப்ரேயர், ஆராதனை, மெசேஜ், நற்கிரியைகள், அவங்களோட சில நேரம் செலவிடுவது, பேசுவது, இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுவது, கவுன்சிலிங், இன்னும் நிறைய காரியங்கள் எப்படி வேணாலும் செய்து ஒரு ஆத்துமாய நித்தியத்துக்கு ஏதுவாய் நடத்தப்படுகிற ஒரு ஸ்டெப்பு தான் ஊழியம். இதை தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், செய்தார். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இயேசு கிறிஸ்து எப்படி ஊழியத்தை பண்ணினார். ஊழியம் செய்கிறோம்னு சொல்கிற நேரம் நம்ம ஸ்டேஜில் ஏறி மெசேஜ் கொடுக்குறதோ பிரசங்கம் பண்ணுறதோ இல்லை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுப்பது தான் ஊழியத்தின் ஒரு அடையாளம். அதெல்லாம் இயேசு கிறிஸ்து அழகாக செய்தார். அவர் பரிசுத்தராக இருந்த போதும் இந்த உலகத்தில் வரும்போது பாவிலான மனுஷனு கூட பேசி அவங்களையும் பரிசுத்தத்துக்குள்ளாடி கொண்டு வரதுக்கு அவர் பல தியாகம் எடுத்தார். புரியுதுங்களா? அதுக்கு ஜீவனே கொடுத்தார். இதுதான் ஊழியத்துக்கு உள்ள அடையாளங்கள். அதனால அந்த ஊழியம் சொல்றது நம்ம தேவனை கண்டி செய்கிற ஒரு நன்மையான காரியம், ஒரு ஆத்ம ரட்சிப்புக்காக நம்ம எடுக்கிற ஒரு முயற்சி. அதனால இந்த ஊழியத்தை நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கிறேன். இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் கடவுளுக்கு ஊழியங்களாக நீங்கள் செய்கிறீங்க. அது கடவுளுக்கு நீங்கள் செய்கிற ஒரு தொண்டு. நீங்கள் கடவுளுக்கு செய்கிறத விட கன்சர்ன் சபைக்கோ கன்வென்ஷன் மீட்டிங்கோ நீங்கள் செய்கிற ஒரு பங்களிப்பு, அதை ஊழியத்துக்குள்ளே கண்டிப்பாக கொண்டு வரவே கூடாது. அது ரொம்ப தப்பு. எதனாலன்னா அந்த இப்படி இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக மாட்டாங்க. இது என்னால் முடிஞ்ச ஒரு ஊழியம்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, காசு கொடுக்கறதும், இந்த காரியங்கள் எடுத்து வைக்கிறது, சாப்பாடுக்கு மரக்கறி வாங்கி கொடுக்கறது, கன்வென்ஷன் மீட்டிங்கு மரக்கறி வெட்டி கொடுக்கறது, இதெல்லாம் ஊழியம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுறாங்க. இட்ஸ் ராங். ஏன்னா ஊழியம் சொல்கிறது பைபிள் ஞானம் நம்ம படிச்சுட்டே இருக்கணும். எவ்வளோ தூரம் பைபிள் படிக்கிறோமோ, எவ்வளோ தூரம் ப்ரேயரில் இருக்கிறோமோ, எவ்வளோ தூரம் இன்னொரு ஆத்துமாய்க்கு வேண்டி பாரப்படுறோமோ, இதெல்லாம் தான் ஊழியத்துக்குள்ள ஒரு ட்ரைனிங் பீரியட்னு சொல்கிறோம். ஏன்னா நிறைய சபைகளில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா,
இந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும் கண்டிப்பாக. இப்படி சொல்லி கொடுக்காம மொட்டையாக வந்து இதெல்லாம் பண்ணால் நீங்கள் ஊழியம் அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் தப்பு. இப்போ அடிமைத்தனமாக நடத்துறது இதெல்லாம் வந்து தவறான ஒரு காரியம். இன்னொரு ஆளுக்கு துணியை துவக்கி வைக்கிறாங்க, இன்னொரு ஆளுக்கு வீடை பெருக்க வைக்கிறாங்க. கேட்டால் நம்ம சொல்கிறோம், அது நம்ம பொறுமையாக படிப்பிச்சு கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு. அது தானாக அந்த பொறுமை, சமாதானம், அன்பு இதெல்லாம் வந்து தானாக வசனத்தின் மூலியமாக ஒரு ஆளுக்கு இருதயத்துக்கு உள்ளாடி செய்ய வேண்டிய ஒரு காரியம். அது இயற்கையாகவே இந்த லைஃப் நமக்கு படிப்பித்து கொடுக்கும். தேவன் நமக்கு சொல்லி கொடுப்பார். இன்னொரு ஆளுக்கு கீழே இருந்து வசனத்தை தான் படிக்கணுமே ஒழிய இன்னொரு ஆளுக்கு கீழே இருந்து அடிமைத்தனமான வேலை செய்கிறத குறித்து பைபிள் சொல்லவே இல்லை. அதான் தெளிவாக சொல்கிறார். நீ ஒரு ஆளுக்கு வந்து நீ ஒரு ஆளோட மேன்மையாக இருக்கணும் விரும்புறியா, நீ அவனுக்கு வேலைக்காரனாக இருன்னு சொல்கிறாரு. அப்போ நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனாக இருக்கணும், இன்னொரு சக ஊழியனுக்கு கீழே வந்து நான் என்ன பண்ணணும், அவனுக்கு ஊழியர் செய்கிறவராக இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அது வந்து எப்படி செய்யணுமா இருக்கணும், வசனத்தின் மூலியமாக காத்திருந்து தேவனோடு பேசி தேவனோடு பழகி அன்பு எப்படி வெளிப்படுத்தணும் இதெல்லாம் படிக்கணும். இதெல்லாமே பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்கும். ஆனால் பைபிளில் உள்ள எல்லா காரியத்தை எடுத்து பாருங்கள், சொல்லி கொடுக்கணும். வசனத்தை எவ்வளோ தூரம் ஒரு ஆளுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோமோ அவ்வளோ தூரம் அவங்க வாழ்க்கை மாறும். வசனத்தின்படியாக ஜீவிக்க கற்றுக்கொள்வார்கள். இது வந்து உலக பிரகாரமாக ஜீவிக்க கற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம். சரி, இது இல்லை எனக்கு டாபிக். அப்போ ஊழியத்தை குறித்துள்ள ஒரு சிறிய எனக்கு தேவன் சொல்லி தந்த ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டத்தை தான் சொன்னேன். ஆனால் இன்னைக்கு நான் சொல்ல போகிற ஊழியம் சொல்கிறது மேஜர் இம்பார்ட்டன்ட். நான் நிறைய விதமான ஊழியங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு சபைக்கு உள்ளாடி என்னெல்லாம் இருக்கணும்ன்றது நம்ம அழகாக படிச்சிருக்கிறோம். கொரிந்தியரில் கொடுத்துருக்குறாங்க. சுவிசேஷம் இருக்கணும், போதகர் இருக்கணும், தீர்க்கதரிசி இருக்கணும், நிறைய பேர் குணமாக்குற வியாதி உள்ள குணமாக்குறவர்களுக்கு இருக்கணும், மூப்பர்கள் இருக்கணும். இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. ஊழியத்திலும் இதுபோல் நிறைய ஊழியங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா. சுவிசேஷம் சொல்கிறது, வாலிபர்கள் ஊழியம், தெரியாதவர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறது, இன்னொரு மதத்தார் மத்தியில் ஊழியம் செய்கிறது, இதெல்லாம் நிறைய காரியங்கள் நம்ம அன்றாட பைபிளில் இருந்து படித்து தெரிந்து கொள்ளலாம். ஆனால் முக்கியமான ஒரு ஊழியத்தை கொடுத்து தேவன் அழகாக பேசியிருக்கிறார். இதுதான் நம்ம கிறிஸ்டியன் லைஃபுக்கு தேவையான ஒரு காரியம். இந்த ஒரு ஊழியத்தை எல்லாரும் கண்டிப்பாக செய்துதாகணும், செய்யாமல் போகவே முடியாது. செய்யாமல் இருக்கிறோம்னு வைங்களேன், வி ஆர் டிஸ்டன்ஸ், நம்ம வந்து கடவுளை விட்டு எங்கேயோ தூரமாக இருக்கிறோம்னு அர்த்தம். இதில் என்ன இதுன்னா 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17-18. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள்ளா இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையதெல்லாம் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாக. இது நமக்கு தெரிஞ்ச வசனம். இதுக்கு நெக்ஸ்ட் வசனம் தான் முக்கியம். இவைகள் எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இதில் தெளிவாக கொடுத்திருக்கு. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்குனாராம். இதனால ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ ஒப்புரவாக்குதல் சொல்ற ஒரு ஊழியம் தேவன் சீஷருக்கு மத்தியில் கொடுத்துருக்கிறாருன்னு அழகா வந்து பவுல் சொல்றார். இது எப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனோடு ஒப்புரவாக்கி வைத்தது யாரு? இயேசு கிறிஸ்து. அதை ஊழியமாக எடுத்து இதனால ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த ஒப்புரவாக்குதல் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காகவும் பிதாவுக்கு இடத்துல செய்தாரு. அதை இந்த காலகட்டத்திலையும் அது ஒரு ஊழியமாக நடத்தப்பட வேண்டிய ஒரு காரியமாக இருந்துச்சு. இதுதான் ஆக்சுவலி என்னன்னா, தேவனுக்கும் எனக்கும் ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தது இயேசு கிறிஸ்து, அவருடைய நாமம். அதை வந்து ஒப்புரவாக்குதல்னு கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியதும் சேம் திங் தான். ஜனங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவனோடு ஒப்புரவாக்க வேண்டும். இதுதான் உண்மையிலே இன்னைக்கு இல்லை என்னைக்கும் செய்ய வேண்டிய ஊழியம். அப்ப காடுக்கும் நமக்கும் ஒரு பந்தத்தை உருவாக்கி கொடுத்தது இயேசு கிறிஸ்து. அதே பந்தத்தை நம்ம இந்த நாட்கள்ல அவருடைய நாமத்தின் மேலாக வைத்து அவர் மூலியமாக நம்ம என்ன பண்ணணும், திருப்பியும் ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி நம்ம கிறிஸ்து தேவனு கூட சேர்ந்தோமோ, வசனத்து கூட நம்ம சேர்ந்தோமோ, அதுபோல இந்த காலகட்டத்திலையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை, தேவன் அறியாதவர்கள், அவர்களை
ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை வைத்து நம்ம என்ன பண்ணணும், தேவனோடு சேர்க்கிற ஒரு காரியத்தை தான் நம்ம ஊழியம் என்ன பண்ணுறோம், கன்சிடர் பண்ணுறோம். இந்த காரியத்தை குறித்து நீங்கள் அநேக இடத்துல கேட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. நான் ஒரு வருடத்துக்கு முன்பாடி கேட்டது, எனக்கு இன்னைக்கு தேவன் என்ன உணர்த்தினபடியால் நான் இன்னைக்கு பேசுகிறேன். அவ்வளோதான். எனக்கு எல்லாமே இதை பற்றி எனக்கு பெருசாக எனக்கு அவேர்னஸ் இல்லை. அப்போ இந்த ஒப்புரவாக்குதல் இதை மட்டும் குறித்து தான் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து நம்ம தேவனோடு ஒப்புரவாக்குதலுக்கு என்ன பாடுபட்டார். இந்த ஒப்புரவாக்குதல்னா சாதாரண விஷயம் கிடையாது. நான் ஒரு காம்ப்ரமைஸ் மாஸ்டர் பேசுகிறதாக்கும். அவங்களோட ஒப்புரவாகிட்டோம், இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தனாங்க, நாங்கள் 2 பேரும் பேசி காரியத்தை முடிச்சிட்டோம். அப்போ அந்த ஒப்புரவாக்குதல்னு சொல்லி சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. இடையில நின்றுட்டு காம்ப்ரமைஸ் பேசுகிற ஒரு ஆளாக இருக்கிறார். யார்? இயேசு கிறிஸ்து. நமக்காகவும் தேவனுக்காக இடையில நின்று பேசினவர் யார்? இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் ஒப்புரவாக்கு இதுக்கு அவர் கொடுத்த தியாகம் என்ன? அவர் சொந்த ஜீவனை கொடுத்தாரு, ரத்தத்தை கொடுத்தாரு, அவமானத்தை ஏற்றெடுத்தார், இன்னும் சொல்ல போனால் அடிக்கப்பட்டார், முழுமையாக பிச்சை எடுக்கப்பட்டார், எல்லாரும் தள்ளப்பட்டார், இன்னும் சொல்ல போனால் அவர்களை கொல்ல நினைத்தார்கள், அடிக்க நினைத்தார்கள், பிடித்து கொண்டு போனார்கள், அவரை காட்டி கொடுக்கப்பட்டார். அப்போ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே இந்த ஒப்புரவு, இந்த காம்ப்ரமைஸ் மேட்டரில் இருந்த ஒரு காரியம். அப்போ இந்த ஒப்புரவாகலின் சுவிசேஷன் சொல்கிறது, காம்ப்ரமைஸ் சுவிசேஷன் சொல்கிறது சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. இயேசு கிறிஸ்து இதை செய்தனால தான் நம்ம இன்னைக்கு ரட்சிப்புக்குள்ளாடி வந்திருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் போய் மடித்து அடக்கம் பண்ணப்பட்டு மறுபடியும் உயிர் தெழுந்த ஒரு அனுபவத்தில் பேசிகிட்டு இருக்கிற ஒரு காரியம். இதனால் நமக்கு ஒரு ரட்சிப்பு கிடைச்சது. இந்த நாட்களில் இப்படி ஒரு ஊழியத்தை தான் தேவன் நம்மளும் செய்யணும்னு அவர் விருப்பப்படுறார். ஏன்னா அந்த காலகட்டத்தில் நம்மளுக்கும் தேவனுக்கும் பங்காளிகளாகவே நம்ம இல்லை. ஆனால் அவர் வாலின்றா அந்த உலகத்தில் வர்றாரு. வாலின்ற உலகத்தில் நம்மகிட்ட அநேக காரியங்கள் பொதிச்சது மாத்திரமில்லை, அவருக்குள்ள காலகட்டங்கள் நிறைவேறின பொழுது நமக்காக பரிந்து பேசி, இன்னும் சொல்ல போனால் நமக்கு அவருக்கு ஒரு பந்தத்தை ஏற்படுத்தும்படியாக அவருக்கு ஜீவனை கொடுத்து நமக்கும் அவருக்கு தேவனுக்கும் ஒரு லிங்கு ஏற்படுத்தி கொடுத்தார். இன்னும் ஆழமாக சொல்ல போனால் பரிசுத்தராக இருந்த அவர் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் உள்ள பாவமான மனுஷனுமார்களோட எல்லாம் நடந்து அவர்களுக்கும் ஒரு மோட்டிவேட்டராக இருந்தார், அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லிக்கிறவராக இருந்தார், அவர்களுக்குள்ள சராசரி ஒரு மனுஷனாக இருந்து கடவுளுடைய கேரக்டரை வெளிப்படுத்தி கொடுத்தாரு. இதன் மூலியமாக அநேகவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றெடுத்தது மாத்திரமல்ல, இந்த பாவியான மனுஷனுக்கு வேண்டி அந்த பரிசுத்த தேவன் அடி வாங்கினார், கேவலப்படுத்தப்பட்டார். இன்னும் சொல்ல போனால் ராம் முழுவதுமாக தேவையில்லாத வார்த்தைகள் கேட்கப்பட்டது, அவரை ஒடுக்கினாங்க, தலையில் முறுக்கிட வச்சாங்க. இதெல்லாம் வைத்தது காரணமாக தான் நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கிறோம், தேவனோடு ஒரு காம்ப்ரமைஸில் இருக்கிறோம், ஒரு ஒப்புரவாகி இருக்கிறோம். இதுக்கு காரணம் என்னது? ஒரு இயேசு கிறிஸ்து செய்த ஒப்புரவாக்குதலின் சுவிசேஷம், காம்ப்ரமைஸின் ஒரு மெசேஜ். இன்னும் கொஞ்சம் கூட நான் ஆழமாக சொல்ல போனால் தேவன் நமக்காக வேண்டி அநேக காரியங்களை சகிச்சார். இன்னும் சொல்ல போனால் பரிசுத்தராக இருந்த அப்போ அவர் பரிசுத்தராக இருந்தார்ல, பரிசுத்தராக இருந்துட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு தாழ்மைக்குள்ளாடி வந்தார். நமக்கு வேண்டி அவர் தாழ்ந்தார், நமக்கு வேண்டி அவருக்கு கேரக்டரை விட்டு கொடுத்தார், நமக்கு வேண்டி அவருக்கு சுபாவத்தை நமக்காக வேண்டி மாற்றினார் இல்லையா? அவ்வளோ பரிசுத்த தேவன் சகல வார்த்தையில் உருவாக்கினவர் நம்ம தேவனோடு ஒப்புரவாகணும்னு சொல்லிட்டு பல தியாகங்களை சகிச்சார், கோபம் இல்லாமல் ஜீவிச்சார், நம்மளோடு இடைப்பட்டார், அவங்க வீட்டில் சாப்பிட்டார், வீட்டில் பேசினார், அவங்களுக்கு சுகத்தை கொடுத்தார், போய் சுகத்தை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், வந்தவர்கள் எல்லாருக்கும் ஒரு விடுதலை கொடுத்தாரு, அவர் நம்மளை பிள்ளைகளாக மாற்றினார். இதே அனுபவத்தில் தான் இந்த நாட்களில் நம்மளும் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம், இயேசு கிறிஸ்துவ நாமத்தை தரித்திருக்கிற நாம் ஒப்புரவாகல் சுவிசேஷத்தில் எத்தனை பேர் காம்ப்ரமைஸ்க்குள்ளாடி கொண்டு போயிருக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். நமக்கும் உள்ள ஒரு ஊழியம் என்னன்னா, நாமளும் தேவனோடு ஐக்கியம் இல்லாத அநேக பேரை தேவனோடு ஐக்கியப்படுத்தி கொள்ளும்படியாக நம்ம எடுக்கிற ஒவ்வொரு காரியங்கள். இதுக்கு முதல் காரியம் என்னன்னா தாழ்மை, முதல் காரியம் விட்டு கொடுப்பு. ஏன்னா காம்ப்ரமைஸ் ஆகணும்னா முதல்ல என்ன பண்ணணும், நமக்குள்ள ஒரு ஐடென்டிட்டி அல்லட நமக்குன்னு சொல்கிற ஒரு கர்வம் இருக்கும், அதை முதல்ல நம்ம உடைத்து எறியணும். எனக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டான்ஸ் இருக்கும் இல்லையா, ஊழியத்துக்கு வந்து முதல்ல அதை உடைத்து எறியணும்.
சரி, நம்ம இன்னும் ஆரம்ப சொல்ல போனால் யார் நாம் பயங்கர பரிசுத்தவான், தேவனோட பயங்கரமாக இருக்கும், வசனத்தின்படியாக செய்கிறோம், அந்த மாதிரி செய்கிறேன், இந்த மாதிரி செய்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறோமோ, குற்றங்கள் குறைகள் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறோமோ வசனத்தின் மூலியமாக, அவங்க முதல்ல செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை என்னன்னா தாழ்மை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, அன்பு. இது ஏன்னா இயேசு கிறிஸ்து பயங்கர பரிசுத்தர், அவரை போல பரிசுத்தர் கிடையாது. அவரு எல்லாமே வசனத்தை குறித்து எல்லாம் அறிந்தவரே நாம செய்கிற ஒரு தப்புனால நம்மகிட்ட சுட்டி காட்ட வரல. அவர் நமக்கு இறங்கி நம்மளோட பழகி அவருடைய கேரக்டர்னால நம்மளை மாத்தினார். அவர் தேவன் எல்லாம் ப்ரூஃப் பண்ண வரல. இயேசு கிறிஸ்து அவருடைய சுபாவத்தின்படியாக நம்மளை மாற்றினார். அப்ப நம்மளும் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படணும்னா முதல்ல நம்ம எப்படி இருக்கிறோம், சுபாவத்தின்படியாக தாழ்மையோடு இருக்கணும், அன்போடு இருக்கணும், சமாதானமா இருக்கணும், பேசுகிற விதத்துல காரியங்கள் மாறணும். இன்னொரு ஆள் செய்கிற தப்பு கூட அவங்களுக்கு நம்ம தப்புன்னு சொல்லி கொடுக்கணும். த்ரூ வேர்ட்ஸ், அதை காட்டமாக சொல்லி கொடுக்கறாரு, சமாதானமாக இருந்து சொல்லி கொடுக்கணும். ஒருவேளை நான் கூட அப்படி செய்வேனான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. நானும் நம்ம இருக்கிற ஆள்கள் எல்லாருமே மேக்சிமம் என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்டாண்டில் தான் நிற்க பார்க்குறோம். ஒரு விட்டு கொடுக்குறது, ஒருவேளை சட்டுன்னு ஒரு ஆள்கிட்ட சுவிசேஷம் சொல்கிற நேரம், நம்ம தாழ்ந்து கொடுக்குற நேரம், நம்மளோட சுபாவத்தை மாற்றி நம்ம தாழ்ந்து வர நேரம், அவங்க நம்மகிட்ட மாறி பேசுவாங்க, நம்மளை புரிஞ்சுக்காம நடப்பாங்க, இன்னும் சொல்லவோ நம்மளை விட்டு மாறி நிற்பாங்க, ஒருவேளை நம்மளை திட்டலாம். அந்த நேரம் நம்முடைய வாக்குகளும் நம்முடைய வார்த்தைகளும் தேவனோடு இவங்க ஒப்புர ஆக வேண்டும். அந்த ஒரு எண்ணத்தில் நம்ம ஊழியம் செய்கிறோமா, அதான் ரொம்ப முக்கியம். முதல்ல தாழ்மையானும் அன்பு வேணும் இந்த ஒப்புர ஆக்குதலின் ஊழியத்தில். இது தொடர்ந்து என்னன்னா பல அவமானங்களை சந்திக்க நேரிடும், பல இக்கட்டான சூழ்நிலையை சந்திக்க நேரிடும், சில சிலுவைகளை தூக்க வேண்டிய நேரிடும், பப்ளிக்கில் கேவலப்படுத்த வேண்டிய சில சூழ்நிலை, ஜீவனை கொடுக்க வேண்டியவரோட வரலாம். அப்படி ஒரு ஊழியத்தை தான் அப்போஸ்தலர் காலத்தில் அவர் என்ன சொல்றாங்க, அப்படி ஒரு ஊழியத்தை எனக்கு கொடுத்தாங்க. இந்த ஊழியத்தை கொடுத்து நம்ம எங்கேயோ கேட்டிருக்கிறோம், மேக்சிமம் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் உண்மையில் இந்த பைபிளில் இந்த வசனம் இருக்கு. ஒரு பந்தத்தை ஸ்தாபிக்காம நம்ம என்னதான் ஊழியம் பண்ணாலும் வேஸ்ட். வசனத்தை சொல்றதுக்கு எல்லாராலையும் முடியும். இப்போ என்னாலே நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறேன், வசனத்தை சொல்றதுக்கு பைபிள் படித்தாலே போதும். ஆனால் இயேசுவோடு அவங்களுக்கு ஒரு பந்தத்தை வச்சு கொடுக்கணும்னா கொஞ்சம் பாடு உண்டு, கொஞ்சம் கஷ்டங்கள் உண்டு, சைக்கிள் தான் வேணும். அப்படி நம்ம சபையில் இருக்கட்டும், நம்ம வீட்டிலையா இருக்கட்டும், நம்ம பெந்தக்கார வீட்டிலையா இருக்கட்டும், செய்கிற இடத்துல வேலையில் எல்லாத்துலேயும் இந்த ஒரு ஊழியத்தை தான் தேவன் பண்ணும்படியாக எதிர்பார்க்கிறார். இது செய்கிற நேரம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், தேவன் அவங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு, வியாதியிலேருந்து விடுதலை கொடுப்பாரு, கட்டிலேருந்து மாட்டுவார். நம்ம இந்த நாட்களில் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா இதுக்கு வேண்டியெல்லாம் நம்ம ஒரு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையில ரட்சிப்புன்னு ஊழியம் என்ன சொல்றதுன்னா, நம்ம தேவனோடு ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பது தான் ஒப்புரவாக்குதல். எங்கேயோ தூரமாக இருந்த நமக்கு ஒரு காம்ப்ரமைஸுக்கு வருது. தேவன் ஒரு ஆள் இருக்கிறார், அவர் கோவம் உள்ளவர் இல்லை, நீ கொஞ்சம் தாந்து கொடுத்துக்கோ, நான் தாந்து கொடுத்துருக்கிறேன், தேவன் என்ன மாற்றினார், நீ பைபிளில் கொஞ்சம் படி. இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த காலகட்டத்தில் ஆட்கள் கிடையாது. ஒரு பாவியான மனுஷன் உள்ளாடி வரணும்னா சகேயுக்கு வீட்டுக்கு உள்ளாடி தேவன் போயிருந்து சில காரியங்கள் பேசினாரு. தேவன் அவனுக்கு வீட்டுக்குள்ள என்றான உடனே அவனுக்கிட்ட பாவங்கிராம அறிக்கை பண்றான். அப்ப நம்மளும் இயேசு கிறிஸ்துவ தரித்திருக்கிறோன்னா ஒரு வீட்டுக்குள்ள என்றான உடனே நம்மளோட சுபாவங்களின்படியாக ஒரு ஆள் இயேசு கிறிஸ்துவ ஏற்றெடுக்கிறாங்களா, நம்மளோட பேச்சின்படியாக, நம்ம நடக்கலின்படியாக. அப்போ அப்படி ஏற்றெடுக்காம நான் கரெக்டாக இருக்கிறேன், நான் இப்படி தான் இருக்கிறேன், இன்னொரு ஆள் தப்பு பண்ணுறாங்க, அதனால நான் அவங்களோட பேச மாட்டேன், அந்த மாதிரி எண்ணத்துல எல்லாம் இருந்தோன்னா நம்ம ஸ்டில் நம்ம இயேசு கிறிஸ்து அறியவே இல்லை. யார் அதிகமாக பரிசுத்தராக இருக்கிறாங்களோ அவங்க தாழ்ந்து கொடுக்கணும். இந்த நாட்களில் தேவன் இதன் மூலியமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஒப்புரவாக்கின் ஊழியத்தை கண்டிப்பாக விடாமல் இருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.